ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் சூப்பராக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டேஸ் அந்த ஃபெஸ்டிவலும் அமேசானில் கிரேட் இண்டியன் சேல் ஃபெஸ்டிவலும் ஓப்பன் ஆக போகுது. அதாவது இன்னைக்கு ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு, நாளைக்கு அமேசான் தான் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஆல்ரெடி பர்ச்சேஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். காலையில் 12 AM நிறைய பேர் வெயிட் பண்ணி உட்காந்து வாங்குறவங்களும் இருப்பீங்க. ஸோ அதனால் இன்னைக்கு நான் ஃபோனை பற்றி சொல்ல போகிறேன். ஏன்னா ஃபோன்னா கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு தான் வாங்குவீங்க. அதனால் ஃபோனை பற்றி சொல்லிடலாம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. அடுத்த வீடியோஸ் நான் சூப்பராக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 6 Pro பற்றி பார்த்துடலாம். ஸோ ஏன்டா இவ்வளோ பெரிய ஃபோன் சொல்லிட்டு நீ இப்படி போகிற அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அண்ட் அது ஒரு சூப்பரான காரணம். நான் சும்மா ஒன்றும் சொல்ல. இது 17,999 ரூபா, அதாவது 18,000 ரூபா இப்போ அவைலபிள் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா 6GB RAM 64GB ROM எக்ஸ்பேண்டபிள் அப் டு 256GB ROM. இதோட டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா 6.6 இன்ச்சில் ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 64MP கேமரா ப்ளஸ் 12MP வைட் ஆங்கிள் லென்ஸ். எல்லாருமே 8MP தான் கொடுத்துட்ருக்காங்க, இவங்க மட்டும் 12MP, அதாவது 6 Pro 12MP கொடுக்குறாங்க. 8MP டெப்த் சென்சார், 2MP மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்த்தோம்னா 16MP ப்ளஸ் 8MP, அதாவது 16MP பிரைமரி கேமரா, 8MP வைட் ஆங்கிள் லென்ஸ் செல்ஃபியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 4300 mAh, ஸ்னாப் டிராகன் 720G கொடுத்துருக்காங்க. 90Hz அல்ட்ரா ஸ்மூத் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 30 வாட்ஸ், அதாவது 30 வாட்ஸ் அல்ட்ரா, அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடு ஃபிங்கர் பிரிண்ட், டுவல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை கேட்டிங்கன்னா 7 Pro வாங்குறதுக்கு நீங்கள் தாராளமாக 6 Pro வாங்கிக்கலாம். அதில் என்ன 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், இதில் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். அதில் 1.5 மணி நேரம், அதாவது 30 நிமிஷத்துக்கு சார்ஜ் ஆகுதுன்னா இதில் ஒரு 1 மணி நேரம், அதாவது 30 மினிட்ஸ் ஜாஸ்தி சார்ஜ் ஆகும். அவ்வளோதான் டிஃபரன்ஸே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. 7 Pro வாங்குறவங்க கண்டிப்பாக 6க்கு வாங்கிக்கோங்க. 6ல் இப்போ புதுசாக நிறைய கலர்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பவர்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அண்ட் இதை டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். SBIயில் 10% இருக்குது, மறந்துடாதீங்க. ஸோ வீடியோக்குள்ள வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ளிப்கார்ட்டை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் வேல்யூ ஃபார் மணி அப்படின்ற எந்த ஃபோன் இருக்குன்னு போகலாம். மொபைல் செக்ஷன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ மொபைல் செக்ஷன்ஸ்குள்ளே வேல்யூ ஃபார் மணி ஃபோன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ரியல்மி C15 அப்படிங்கிற ஒரு ஃபோனு. இது ஒரு வேற லெவல் ஃபோனு. 8,500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 3GB RAM 32GB ROM. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா 3GB RAM 32GB ROM எக்ஸ்பேண்டபிள் டு 256GB ROM கொடுத்துருக்காங்க. 6.52 இன்ச்சில் ஒரு HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 4 கேமரா கொடுக்குறாங்க. 13MP ப்ளஸ் 8MP ப்ளஸ் 2MP ப்ளஸ் 2MP. அண்ட் முன்னாடி பார்த்தோம்னா 8MP கேமரா கொடுக்குறாங்க. 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறக்கு 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துட்றாங்க. ப்ராசர்னு பார்த்தோம்னா மீடியாடெக் ஹீலியோ G35 அப்படிங்கிற ஒரு ப்ராசர். ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசர். ஸோ இந்த தாத்தா பாட்டிக்கு, ஸோ நான் அவ்வளோக்கா கேம்ஸ் எல்லாம் விளாட மாட்டேன், சும்மா நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன், கேமரா நல்லா யூஸ் பண்ணுவேன், எனக்கு பேட்டரி நல்லா வேணும், கொஞ்சம் டிசைனும் நல்லா இருக்கணும், ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த C15 ரெஃபர் பண்ணலாம். இந்த ஃபோன் ஒரு கரெக்டான ஃபோன். 8,500 ரூபாய்க்கு. ஸோ 3GB 32GB வேரியன்ட் 8,500 ரூபா. 4GB 64GB வேரியன்ட் 9,500 ரூபா. வாங்குறதுனா கண்டிப்பாக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாங்கிக்கோங்க. 10,000 ரூபா ரேஞ்சுக்குள்ள இருக்க ஒரு ஃபோனை பார்க்கலாம். ஸோ 10,000 ரூபாய்க்குள்ள வேற லெவல் ஃபோனை என்ன இருக்குது? ரியல்மி நார்சோ 20A இல்லைங்க, 20. ஸோ இந்த ஃபோன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபோன் தான் ரியல்மி நார்சோ 20. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 10,500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போனோம்னா 10,500 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாமா? ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா 4GB RAM 64GB ROM கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்டபிள் அப் டு 256GB ROM. ஸோ இதோட டிஸ்பிளே பார்த்தோம்னா 6.52 இன்ச்சில் ஒரு HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. சரி, கேமரான்னு பார்த்தோம்னா 48MP ப்ளஸ் 8MP ப்ளஸ் 2MP 3 கேமரா கொடுக்குறாங்க. 8MP ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. 6000 mAh கொடுக்குறாங்க. ப்ராசர்ன்னு பார்த்தோம்னா இந்த மணிக்கு, அதாவது இந்த ப்ரைஸுக்கு வேல்யூ ஃபார் மணி ப்ராசர் தான் கொடுக்குறாங்க. மீடியாடெக் ஹீலியோ G90 85 ப்ராசர் கொடுக்குறாங்க. 95ல் 85 ப்ராசர் கொடுக்குறாங்க. அண்ட் இது ஒரு வேற லெவலான ப்ராசர். 6000 mAh இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. அதோட டிசைன் பார்த்தோம்னா விக்ட்ரி டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் பேக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட
இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்குது அண்ட் ப்ராசரும் வேறு லெவலாக இருக்குது. ஸோ சஜஸ்ட் பண்ணுறது 10,000 எனக்கு ஒரு ஃபோன் வேணும்டா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை நீங்கள் வந்து பார்க்கலாம். நார்சோ 20. ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 4GB RAM, அதாவது 4GB RAM 64GB ROM வந்து 10,500 ரூபா. 4GB RAM 128GB ROM வந்து 11,500 1000 ஜாஸ்தி. அடுத்து 13,000 ரூபாயில் ஒரு ஃபோன் சொல்கிறா, அதாவது 12,999 ரூபாயில் ஒரு ஃபோன், நல்ல சூப்பரான ஃபோன் சொல்கிறா அப்படின்னு நினச்சிங்கன்னா போக்கோ M2 Pro அப்படிங்கிற ஒரு ஃபோனு. ஸோ செம்ம ஃபோனு. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி நிறைய கேம் பிளே அது இது நிறையா போட்டிருக்கேன். மேலே கார்டில் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஸோ போக்கோ M2 Pro வந்து இப்போதைக்கு ஆஃபர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,999 ரூபா, அதாவது 10,999 ரூபா ஃபோனை 12,999 ரூபான்னு போடுறாங்க. ப்ளஸ் SBIயில் 10% டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிகேஷன் 4GB RAM 64GB ROM எக்ஸ்பேண்டபிள் அப் டு 512GB ROM கொடுக்குறாங்க. அண்ட் இதோட டிஸ்பிளே பார்த்தோம்னா 6.67 இன்ச், கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான். அண்ட் கேமரான்னு பார்த்தோம்னா 48MP + 8MP + 5MP + 2MP கேமரா கொடுக்குறாங்க, 4 கேமரா கொடுக்குறாங்க. அண்ட் 16MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரின்னு பார்த்தோம்னா 5000 mAh பேட்டரி, Qualcomm Snapdragon 720G ப்ராசஸரில் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதோட சார்ஜிங், அதாவது அந்த வால் மவுண்ட் சார்ஜ் பண்ணுறக்கு ஒரு அடாப்டர் கொடுப்பாங்களே, அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுக்குறாங்க. அண்ட் இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் அதாவது பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஃபோட்டோகிராஃபிக் மான்ஸ்டர் இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் பாருங்கள். அதில் போய் பார்த்தீங்கன்னா போக்கோ M2 Pro அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் மார்க் கொடுத்து பிக்சர் இருக்கும். அந்த பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இல்லை நான் அப்படிலாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் நம்மளோட மேலே கார்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், ஃபுல் ரிவ்யூ கொடுத்துருப்பேன். அதில் போனீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி, ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு அதுலேயும் சொல்லியிருப்பேன். 13,000 ரூபாய்க்கு சொல்லிட்டேன். ஒரு 15,000 ரூபா ரேஞ்சில் நீங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 15,000 ரூபா ரேஞ்சில் உங்கள் முன்னாடியே தேடுறேன். ஸோ 15,000 ரூபாய்க்குள்ள ஒரு ஃபோன் சொல்லு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த Realme 7 இல்லை Realme 6. ஸோ Realme 7ல் வந்து ஒரு சில பிடிக்காத விஷயம் நான் ஃபேஸ் பண்ணல, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது Realme 7 யூசர்னு கூட வச்சுக்கலாம், அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இதெல்லாம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து Realme 7 நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ணுறது Realme 6 இந்த ஃபோனு. ஸோ இந்த ஃபோன் வேற லெவலாக இருக்குது. இது வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொடுத்ததில்லை. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டட்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணால் ஸ்டட்டர்ஸ் எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சு. ஃபோன் வந்து ஒரு சூப்பராக இருக்குது. ஸோ அதை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதையும் கார்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ Realme 7 பார்த்தோம்னா Realme 7 இதை விட கொஞ்சம் அப்கிரேடு. ஸோ என்னென்ன அப்கிரேட், அதாவது Realme 6ஓட அப்கிரேட் எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ Realme 6 பார்த்தோம்னா 6.5 இன்ச்சில் ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் முன்னாடி பின்னாடி ரெண்டுமே இருக்குது. இதோட கேமரான்னு பார்த்தோம்னா 64MP + 8MP + 2MP + 2MP கான்ஃபிகரேஷனில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தோம்னா 16MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு 90 Hz டிஸ்பிளே அண்ட் 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டு சைடில் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 4300 mAh. இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா MediaTek Helio G90T ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Realme 6. ஸோ Realme 7ன்னு பார்த்துட்டோம்னா Realme 7 வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபோனு. ஏன் வந்து ஒரு சில ஆப்ஸு அப்படின்னு கூட சொல்லலாம், அதில் மட்டும் ஒரு சில கோளாறு பண்ணிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துக்கலாம், அந்த ப்ராப்ளம்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ 64MP கேமரா பக்கம் எல்லாமே 6 மாதிரியே தான். அண்ட் பேட்டரின்னு பார்த்தோம்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, அது 30 வாட்ஸ் தான். அண்ட் ப்ராசர்ன்னு பார்த்தோம்னா MediaTek Helio G95 வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராசர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 90 Hz அல்ட்ரா ஸ்மூத் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், சைடு ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே அதே தான். ஸோ பேட்டரியும் ப்ராசரும் மட்டும்தான் வந்து Realme 7ல் மாறி இருக்கு, வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் Realme 6. ஸோ Realme 6ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6GB RAM 8GB RAM 128GB ROM வந்து 15,999 ரூபா. ஸோ 6GB RAM 64GB ROM மாடல் வந்து
13,999 ரூபா. 6GB ரேமுக்கு எந்த ஃபோனுமே இந்த ப்ரைஸுக்கு அஃபோர்ட் பண்ண மாட்டாங்க. இது வாங்குறது ஒரு வேல்யூ ஃபார் மணி 15,000 ரூபாய்க்கு. 15,000 ரூபாய்க்கு சொல்லிட்டேன். நீ ஒரு 17,000 ரூபா டு 20,000 ரூபா அந்த காஸ்ட் ஆஃப் ரேஞ்சில் எங்களுக்கு ஒரு ஃபோன் சொல்கிறா அப்படின்னு நினச்சிங்கன்னா ரியல்மி 7 ப்ரோ, அதாவது ரியல்மி 7 ப்ரோ, அதுக்கப்புறம் ரியல்மி 6 ப்ரோ. ஏன்டா நீ ரியல்மிலேயே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன் இந்த ப்ரைஸுக்கு வேறு எந்த பிராண்டுமே கொடுக்கறது இல்லைங்க. சத்தியமாக சொல்கிறேன். ரெட்மி, ரியல்மி, அப்புறம் இந்த போக்கோ, இந்த 3 பிராண்டு தவிர வேல்யூ ஃபார் மணி ஃபோனு இங்கே ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நான் சைனீஸ் பிராண்ட் அப்படின்னு போனீங்கன்னா சாம்சங்கில் இந்த A21 வந்து கொஞ்சம் ஓரளவு கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் இன்னொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போது ரியல்மி 7 ப்ரோ பற்றி பார்க்கலாம். ஸோ ரியல்மி 7 ப்ரோ பற்றி பார்க்கலாம். ஸோ 7 ப்ரோ வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபோனு. இப்போ வந்து ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19,999 ரூபா. ஏன் 20,000 ரூபாய்க்கே தான் சொல்லுவேன் அப்படின்னா டவுன் ஆகுங்க. 10% SBI டிஸ்கவுண்ட் இருக்குது, மறந்துடாதீங்க. அண்ட் இதோட ரோம் வந்து பார்த்தீங்கன்னா 6GB ரேம் 128GB ரோம் வந்து 20,000 கொடுக்குறாங்க. எக்ஸ்பாண்டபிள் அப் டு 256GB ரோமு. அண்ட் இதோட டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்சில் ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட கொடுக்குறாங்க. கேமரான்னு பார்த்தீங்கன்னா அதே தான் 64MP + 8MP + 2MP + 2MP. ஃப்ரண்ட் அதாவது செல்ஃபி டிஸ்பிளே மட்டும் 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரின்னு பார்த்தோம்னா 4500 mAh. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட் டாட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. இதோட ப்ராசர்னு பார்த்துட்டோம்னா ஸ்னாப்டிராகன் 720G கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்? ஸ்னாப்டிராகன் 765G 5G தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் இவங்க இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை வந்து வேல்யூ ஃபார் மணி ஃபோன் அப்படின்னு பண்ணுறக்காக கொடுத்துருக்காங்க நான் நினைக்கிறேன் பர்சனலாக. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இதோட ப்ராடக்ட் டீடைல் சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 64MP பிரைமரி கேமரான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேரில் நிறையா இருக்குது. ஸோ நான் இப்போ உட்காந்து இந்த இது எடுக்கிறதுக்கும் நம்ம போர்ட்ரைட்டில் வந்து எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ iPhone 11 ப்ரோ பார்த்தீங்கன்னா ஏன்டா ஐஃபோன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா சொல்கிறேன். iPhone 11 ப்ரோ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ப்ரைஸ் ட்ராப்பே. யாராவது இதுக்கு முன்னாடி iPhone 11 ப்ரோ 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினா அட்டர் வேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா iPhone 11 ப்ரோ மேக்ஸ். iPhone 11 ப்ரோ கோல்டு பார்த்தீங்கன்னா 64GB ரேம் வந்து 80,000 ரூபா. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சும்மா 2-3 தான் இருக்கும், அதை அப்படியே படிச்சு விட்றேன். ஸோ 64GB ரோம் கொடுத்துருக்காங்க. 5.8 இன்ச்சில் ஒரு சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 கேமரா 12MP கேமரா, முன்னாடி ஒரு 12MP கேமரா, A13 பயோனிக் சிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் iPhone 12க்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நானும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் வாங்க போகிறதில்ல, சும்மா லான்ச் ஈவெண்ட்டு அதுக்காக பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி அதையும் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எப்பவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நாளைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் இருக்க டீல்ஸோட வியூஸ். அப்புறம் அடுத்த நாளைக்கு சாயந்தரம் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியல்மி டிவி, அந்த டிவி செக்மெண்ட்டுக்கான ஒரு வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த நாள் இதே மாதிரி நிறையா போயிட்டு இருக்கும். இந்த ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸ் அது இந்த வாரம் ஃபுல்லாக, அதாவது இந்த வாரம் ஃபுல்லாக போகுது இல்லை, அதனால இந்த வாரம் ஃபுல்லாக அப்படியே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறதுக்கு தேங்க்ஸ். பாய்.